அவங்க தம்பி உயிரோட இல்லையா? நானு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்ப ரேணுன்றவங்க அவங்க தம்பிக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அவங்க இப்போ உயிரோட இல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி டிஎம் பண்ணியிருந்திருக்காங்கங்க. அத எப்படி பண்றதுன்னு என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்கங்க. அதில மஞ்சள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள் இருந்தா வீட்ல ரெடி பண்ண மிளகாத்தூள் இருந்தா கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்கங்க. ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கிளறி விட்டு ரொம்ப வேகணும்லாம் இது தேவையில்லைங்க. கொஞ்சம் வெந்தாவே போதுங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்கங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதே கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வத்தல் இருந்தால் வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்கங்க. மஞ்சள், உப்பு, வீட்டில் ரெடி பண்ண மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்கங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி வீட்டில் ரெடி பண்ண மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் கிளறினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லாவும் கிளறி விட்டுட்டு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. தொக்கு பதத்துக்கு வந்தால் தான் சாதம் போட்டு கிளறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அந்த உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருங்க. அப்புறம் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்கங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அடிக்கடி செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்பாங்கங்க. ரேணு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்கல்லங்க. அவங்க தம்பி இல்லைன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணவங்க தானங்க அந்த டிஎம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ரெசிபி எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்கங்க. செஞ்சு கொடுங்க ஒரு தாட்டி. அப்புறம் திருப்பி திருப்பி செஞ்சு தர மாதிரி இருக்குங்க. ப்ளீஸுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கங்க.